நம்மளை நமக்கே பிடிக்க வச்ச ஒரு விஷயம். அழுகையும் சிரிப்பையும் சரிபாதி தரும் அந்த காதல். உங்கள் வாழ்க்கையில் காதல் புரட்டி போட்டு போயிடும். ஆனால் என்ன மட்டும் ஜென்ம ஜென்மமாக தொடர்ந்துச்சு. அதுதான் இந்த தலைமுறை காதல். கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னியாண்டோபாளையம் தான் நான் பிறந்து வளர்ந்த ஊர். அங்கே தான் என்னோடய முதல் காதல். வந்தே வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். அப்புறம் நம்ம போராட்டம் எப்படி போயிட்டுருக்கு? வாஞ்சிநாதனோட உயிர் தியாகத்தை கண்டு ஆங்கிலேய கூட்டம் எல்லாம் பயந்து போய் கிடக்குறாங்க. அநேகமாக நம்ம சுதந்திரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். சுதந்திரம் கிடைச்சிருமா? கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்காகத்தான் இயக்கம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம். அதில் உங்களை மாதிரி இளைஞர்கள்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்கன்னா சுதந்திரம் கண்டிப்பாக கிடைக்கும். இல்லைங்க, அப்பாவும் போராட்டத்தில் இறந்துட்டாரு. தங்கச்சின்னு ஒருத்தி தான் இருக்கா. அவளுக்கும் கல்யாணம் பண்ணணும், அவளையும் கரை சேர்க்கணும்ல. அதுக்கப்புறம் தான் இதை பற்றியெல்லாம் யோசிக்க முடியும். ஆமாம், முதல்ல அண்ணன் கடமையை பாருங்கள், அதுக்கப்புறம் நாட்டு கடமையை பார்க்கலாம். சரி, ரொம்ப தூரத்துலேருந்து வந்துருக்கீங்க, தண்ணி சாப்பிட்டு போங்க. அமிர்தவழி, தண்ணி கொண்டு வாமா. பதினாறு வருஷம் கழிச்சு உனக்காக வந்திருக்க. என்னை பார்த்து பேசக்கூட மாட்டியா? என்னை நீ வந்து பார்த்த எனக்கு இந்த சந்தோஷமே போதும். என்னை கல்யாணம் பண்ணிக்கிறக்காக காத்திருப்பியா? எனக்காக அதை மட்டும் சொல்லு. அமிர்தவல்லி, வைக்கப்பட்ட பெண்களுக்கெல்லாம் அழகுதான். அதுக்காக நீ இவ்வளோ வைக்கப்படுறியா? நீ ரொம்ப அழகாக இருக்க. ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேச மாட்டேங்கிற. நீ பேசாட்டி பரவாயில்ல, அந்த கண்களையாவது பேசவே. நீ என்ன பாரு, அது போதும். என்ன அமிர்தவல்லி? சரி, சுதந்திரத்துக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு. சுதந்திரம் முடிஞ்சுன்னு உன்னை கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிக்கிறேன். ஆனால் எனக்காக காத்துட்ருப்பியா? என் அண்ணன் எனக்காக மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கான். அவனை எதிர்த்து நான் எதுவும் பண்ண முடியாது. பொருள் எனக்கு என்னாகன்னு தெரியல அமிர்தவல்லி, ஆனால் உன் காதலுக்காக நான் திரும்ப வருவேன். நீ எனக்காக காத்துட்ருக்கணும், புரிஞ்சுதா? தம்பி வீட்டில் இருந்த அண்ணாக்கல்லங்கப்பா. அமுது அக்காவுக்கு விசேஷமாமா, அதனால மதுரைக்கு போயிருக்கேன். ஒருவேளை கல்யாணமாக இருக்குமோ? சரி, நீங்கள் போங்கப்பா. ஜீவன், வாங்க வாங்க. என்ன இவ்வளோ தூரம்?
அப்புறம் வாங்க உள்ளே போய் பேசலாம். இல்லை இல்லை பரவாயில்ல, வெளியே நின்று பேசிக்குவோம். ரொம்ப தூரம் வீடு தேடி வந்திருக்கீங்க போல். ஆமாங்க, உங்கள்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். அதான் எங்கே போயிருந்தீங்க? முக்கியமான விஷயமா மதுரை போயிருந்தோம். மதுரை? என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம். உங்களுக்கே தெரியும் தானே, ரொம்ப நாளாக மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ தான் நல்லா வரம் கிடச்சி, அதான் கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம். இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது. அதை போகிற வழியில் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு அப்படியே வந்தேன். தங்கச்சி எங்கே இருக்கு? மதுரையிலங்க, நல்லபடியாக கட்டி கொடுத்துருங்க. அதான் போகும்போது உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேங்க. சரி, நான் கிளம்புறேங்க. அமுதா! ஐயோ, என்னை விட்டு போயிட்டியா அமுதா? போயிட்டியா? உனக்காத்தான் அமுதா 14 வருஷம் காத்திருந்தேன். ஆயிரமேட்டு இந்த கத்தியால கொண்டிருக்கிறாமுதா. ஆனா இதுதான் எனக்கு முடிவா. நீ இல்லாத இந்த உலகத்துல எனக்கு வாழ பிடிக்கலாமுதா. அணைஞ்ச விளக்கை ஏற்ற வந்தான். இளையராஜா பாட்டு மட்டுமே ஓடிட்டு இருந்த காலம் இது. ரொம்ப வசந்தமான காலம். முதல் தடவை அவளை பார்த்தேன், ரசித்தேன், அவளை காதலித்தேன், அவளும் என்னை காதலிச்சான். எங்கள் காதல் கை கொடுச்சு. பல்லடம் செடவளை கிராமத்தில் தான் நான் 1980 வாழ்க்கையை தொடங்கினேன். விஜய் டேய், எங்கடா போற? டேய், மறந்துட்டியாடா? இன்னைக்கு அந்த நாள்ரா. மாப்பிள வா, வண்டியில ஏறு, நான் கூட்டு போறேன். வண்டியில ஏறுடா. வரல மாமா. வரலையா? டேய், இப்படி இருந்தா எப்படா வருவா? என்னடா பண்ற? இப்ப போடா, வருவா. இப்போ வரலண்ணா. மாமா வந்துட்டாடா. மாமா வந்துட்டாடா. ஐயோ டேய், அவன் என்னடா பிரயோஜனம்? நீ 6 வருஷமா லவ் சொல்லாம சொதப்பிக்கிட்டே இருக்கடா. அதனால இந்த டைம் கண்டிப்பா சொல்லணும்னு வச்சுக்கோவே, உன்னை கொன்னே போடுவேண்டா. போ சொல்லு, போ. டேய், நான் சொல்லி கொடுத்த இங்கிலீஷ் டைம் ஞாபகம் இருக்கா? ஆமா மாமா. சாரி ஒரு தடவை சொல்லு. ஞாபகம் இல்லையா? இப்படி வச்சுக்கோ, சரியா? வச்சுட்டு அழகா சிரிக்கணும்டா, ஹியூஜ் ஸ்மைல் இப்படி வச்சுட்டு அவர்கிட்ட இப்படி கொடுத்துட்டு, யூ ஆர் பியூட்டிஃபுல், ஐ ஆம் பியூட்டிஃபுல், ஐ லவ் யூ. இது யூ ஆர் பியூட்டிஃபுல், ஐ பியூட்டிஃபுல், ஐ லவ் யூ. அவ்வளோதானே மாமா? அவ்வளோதானா? ஒத்துக்குவா. ஒத்துக்கலாம் மாமா. போடா டே, ஒத்துக்குவா. போ போ போ. கொஞ்சம் நேரப்பா, நீ தான்ப்பா சேர்த்து வைக்கணும். ஒருவேளை ஒழுங்கா பண்ண மாட்டானோ? சரி, போய் பார்ப்போம். ஐயோ மறந்துட்டேன். டேய், என்னடா? போடா. அதெல்லாம் மாமா ஒரு முக்கியமான விஷயம். உலகத்திலேயே கூட பிறந்த தங்கச்சியை கரெக்ட் பண்ண ஐடியா கொடுத்த ஒரே அண்ணன் நீதான்டா மாமா. ரொம்ப கொடுத்து வச்சோம் மாமா. சரி சரி, போ போ. சொதப்பிடாதா? சொதப்பினா சத்தியமா ஹெல்ப் பண்ண மாட்டேன்டா.
டேய் சொல்றா, கொன்னே விடுவேன் சொல்றா. சொல்றா. இல்லை இல்லை எனக்கு போகணும், டைம் ஆச்சு. ஏய் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சரி சொல்லு. ஒரு நிமிஷம் அதுபடியே. யூ பியூட்டி, ஐ பியூட்டி, ஐ லவ் யூ. மன்னிச்சிடற தம்பி, மன்னிச்சிடறேன். சரியான லூசா இருப்பான் போல. டேய் டேய் மாமா வீடியோ குடுறா. டேய் என்ன சோகமா இருக்க? என்னடா ஆச்சு? அடிச்சிட்டாளா செருப்பால? என்னம்மா சொல்றா, என்ன ஆச்சு? திமிருக்கு மட்டும் உங்கள் பரம்பரையில் பஞ்சமே இல்லைடா. அவனை லவ் பண்ணுறான்னு தெரியும்டா 6 வருஷமா. இருந்தா பின்னாடி ஏன்னா வாயிலேருந்து சொல்லணுங்கிறக்க தானே போயிட்டுருக்கேன். மாமா உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளு கேளு. நீ என்கிட்ட நல்லா பழகுற, ஜாதி இதெல்லாம் பார்க்காம உங்கள் வீட்டில் படுறா இந்த அசிங்கத்தை ஏற்றுக்குவாங்களா? உங்கூட நீ பழகிறதுக்கே உங்கள் அப்பன் என்னை படாத பாடுபடுத்துகிறான், அந்த வார்த்தை பேசுகிறான். உன் தங்கச்சியெல்லாம் தருவாங்களா? டேய் அதான் நான் இருக்கேன்ல, எங்கள் அப்பா நான் பார்த்துக்கிறேன்டா. போடா என் கூட பேசி பழகிறதுக்கு. டேய் எங்கள் அப்பா நான் பார்த்துக்கிறேன்டா, வாடா அவன்கிட்ட பேசிக்கலாம்டா. வா நான் சேர்த்துக்கிறேன்டா. வா. உன்னை நம்பித்தாண்டா அவளை லவ் பண்ணவே ஆரம்பித்தேன். நான் அவன் மேலே இருக்கிற நம்பிக்கையை விட நான் உன் மேலே தான்டா அதிக நம்பிக்கை வச்சுருக்கேன். என் தங்கச்சி மட்டும் ஒருத்தர் சரின்னு சொல்லிட்டோம்டா, நான் பார்த்துக்கிறேன்டா. வாடா. கிழிக்கிறீங்க. டேய் வா மாமா, லவ் சொல்லிட்டேன். இங்கே பாரு மாமா, உன் தங்கச்சி இங்கே உசுராக இருக்கா. அவள் இல்லாத வாழ்க்கை என்னால் சத்தியமாக வாழ முடியாது. சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் பார்த்து செய்யுங்க. டேய் லவ் சொல்லிட்டடா. வா கல் குடிச்சு என்ஜாய் பண்ணலாம். வா. அப்படியே கல்லை ஃபுல்லாக குடிச்சிட்டு வாந்தி வரான்னு சொல்லிட்டு அப்படியே வாந்தி எடுத்துறாரா. அதான் நான் வெளியே போய்ட்டுறேன். அண்ணா வணக்கண்ணா. என்னடா யாரையுமே காணோம், வேலைக்கு போயிட்டாங்க. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. அப்புறம் பாத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா மாப்ள, இதே மாதிரி வேலை வீட்டுக்கு போகாம சும்மா இருக்கியா? ஆமா மாப்ள, என்ன பண்றது, வீட்டுல வேற வேற வேலை. மாப்ள சரக்கு அடிப்புமாடா? அட நீ வேற ஏன் மாப்ள, பையில காசு கீசு எதுவுமே இல்ல மாப்ள. வணக்கம். போற வயசுல இன்னும் நின்றுட்டு இருக்கு இந்த ஆளு. நடு ரோட்ல காரை நிப்பாட்டி வச்சிருக்கேன் மாறு மாப்ள. என்னைக்கு நம்மளாம் இந்த மாதிரி வாங்குறது? என்ன சொல்ற மாப்ள, கரெக்ட் தானே? சரி மாப்ள. சரி சரி மாப்ள, நான் ஃப்ரெண்டை பார்க்கணும். சரிடா விஜய் தானே, பார்த்துட்டு விடு. பாய். என்னடா ஆச்சரியமா பாய் திண்ணையெல்லாம் இருக்கு. ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. ஏ மாப்ள, ஏ விஜய் வரேன்.
வாடா வா மாப்பிள்ள என்னடா வா கொஞ்ச நேரம் பேசலாம். அவசரமா? காசு எடுத்துட்டு வாடா, தம்மு வாங்கணும். சரி போ, நான் வரேன். எடுத்துட்டு வா. என்னடா எதுக்கடா இவ்வளோ அவசரமாக வர சொன்னேன்? மாப்பிள்ள நான் ஒரு யோசனை சொல்கிறேன்டா. இங்கே பாரு, நம்ம அந்த மரம் இருக்கு பார்த்தியா, அந்த பெரிய மரம், அந்த மரத்துக்கிட்ட நான் தங்கச்சியை கூப்பிட்டு வந்துடுறேன்டா. பேசாமல் விட்டு ஓடி போயிடுறா. என்னடா பிரச்சனை இப்போ? ஒரு அண்ணன் மாதிரி பேசுகிறா. தங்கச்சியை கூப்பிட்டு வரேன் நம்ம. மாப்பிள்ள இங்கே பாரு, எங்கள் வீட்டில் இன்னும் 2 நாள் மாப்பிள்ளை பார்த்துருவாங்கடா. என்னடா மாப்பிள்ளை பார்த்துருவாங்களா? ஆமாம், நீனும் ஒன்று பேச மாட்டேங்கிற, அவளும் சொல்ல மாட்டேங்கிறா. நீங்கள் சொன்னாலும் சேர்த்து வைக்க முடியும். நீ இப்போ ஃபஸ்ட்டு பேசுகிறா, நான் சேர்த்து வைக்கிறேன்டா உங்களை. என்னடாடி ஒரு குண்டத்துக்கு போடுற, இப்போ என்னடா பண்ணுறது? ஐயோ அண்ணே இந்தங்கண்ணே, என்னடா பைத்திரக்கா குடிச்சிருச்சுண்ணே. அப்படியா? ஆமாண்ணே. சரி சரி நீ கிளம்பு. சரிண்ணே. டேய் வேமா படுறா, என்னம்மா இவ்வளோ இருக்க போகுதுமாம்மா, மொத்தம் கிட்ட இருக்க போகுதுடா பாடுறா. கருமா அண்ணாடா, நீ எல்லாம் தங்கச்சி கொடுத்த லெட்டர் படிக்க எவ்வளோ சப்படுறான்னு பாரு. மானங்கட்ட. சரி படி படி, என்ன இருக்க போகுது? என்னடா ஓகேவா? ஓடி வரேன்ட்டாளா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தங்கச்சி வந்துட்டாலும் உங்கள் பொண்ணு மாரி 5 மணிக்கு கொட்டைக்கு வர சொல்லிக்கிறா, போய் பார்க்கணும். போகலான்டா அப்போனா. மாமா மணி சாரி மாமா. ஏன்டா? அம்மா ஒரு வேலை சொல்லியிருந்தாங்கடா, ரேஷன் கடைக்கு போகணும். டி என்னடா பொறுப்பெல்லாம் வந்துருச்சு மாப்பிள்ளைக்கு? ஆமாம் மாமா, ரேஷன் கடைக்கு போகணும்டா. சரி உனக்கு லேட் ஆயிடுச்சு, நீ டேய் இங்கே பாரு, இங்கே பாரு, நானே வந்து 5 மணிக்கு, நானே வந்து 5 மணிக்கு வண்டியில் விட்றேன்டா. மாமா. ஆமாம். டேய் உலகத்துலேயே எனக்கு கிடைச்ச மாதிரி மச்சான் யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க மச்சான். ரொம்ப நன்றி மாமா. நீ மாமனா மச்சானாடா? மானம் கெட்ட பொழப்படா. டேய் வந்துட்டா போல. சரி பாரு, பதட்டப்படாம தெளிவா தைரியமா சொல்றா. நான் இருக்கேன் அவங்க கூட, சரியா? போயிட்டு வா, போ போ, நல்லா பண்றா. பிடிச்சிருக்கு. ஏய் என்ன பிடிச்சிருக்கா? ஏய் என்ன சொல்ற? என்னையா நீ போட்டிருக்கிற சட்டையை சொன்னேன். ஒரு நிமிஷத்துல அப்புறம் என்ன பிடிக்கல உனக்கு? சொல்லு பவித்ரா, என்ன பிடிக்கலையா? 6 வருஷமா நான் லவ் பண்ணிட்டு இருக்கிறேன். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட இப்போ வரைக்கும் பேசுனதில்ல. ஏதோ ஒரு குட்டி தூரத்தில் என்ன பார்க்கணும் வர சொல்லிட்டேன். புரியுது, வந்து பேசாம இருந்தேன். என்ன பவித்ரா? நீ லெட்டர் கொடுத்து தான் நான் அதை தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. எனக்கு இது எப்போவோ தெரியும். என்ன சொல்லு? என்ன பவித்ரா சொல்லு? பிடிக்கலன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன். என்னடா என்ன பிரச்சனை? டேய் மாப்பிள்ள, ஒரு பெரிய ரூம் வருதுடா. மாமனார் மாமனா வந்துட்டு இருக்காருடா. டக்குன்னு கிளம்பி சொல்ற கேளு, வேமா கிளம்பு. கிளம்புடா, வண்டி எடுத்துட்டு போ. ஹலோ கிளம்பு கிளம்பு. போறத பாரு. ஏய் பாத்து வா. டேய் வேமா போடா. டேய் பிரச்சனை இல்லை, ஒன்றும் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, வேமா போடா. இங்கே எதுக்கு நிறுத்தின? அண்ணா வரேன்னு சொன்னா 5 நிமிஷம் கழிச்சு போலாம். என்ன பார்க்குற? சீக்கிரம் சொல்ல, நான் வீட்டுக்கு போகணும். அதான் மாமனை பார்த்துன்னு சொல்லிட்டேல, அப்புறம் என்ன?
கூட இருக்கிறக்கே இப்படி யோசிக்கிற போலாம் இரு, அண்ணன் வரணும்ல. பாரு சிரிப்ப. இது பார்க்கறதுக்குத்தான் 6 வருஷம் காத்திருந்தானா. வந்துட்டான் உன்னை ஒன்னே போ. மாமனே நினைச்சிட்டு சாப்பிடாம இருக்காத போ. கடைசியாக நான் சொல்லிட்டேன், 6 வருஷமா எனக்குள்ள இருந்த என் காதல் அவள் என்னையும் என் காதலையும் ஏற்றுக்கிட்டான். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இப்போ தான் என் வாழ்க்கையே தொடங்குற மாதிரி இருக்கு. இனி எல்லாமே அவளுக்காக, என் பவித்ராக்காகத்தான் நான் வாழ போகிறேன். டேய் தா தம்மடி. ஆமாம்மா. ஏண்டா இவ்வளோ நேரமா சொன்னீங்க. டேய் நான் இருக்கும்போது யாரா தேடிட்டு இருக்கா அப்படி? அல்ல ஒன்றும் இல்லை மாமா. பாரு மாமா, நீ தம்படி. டேய் சொல்றா. அதுவா, டென்ஷன் ஆகாத. உன் தங்கச்சி வரேன்னு சொன்னா அதுக்கு தான் மாமா. டேய் என் தங்கச்சிலாம் வரமாட்டாடா. மாமா வருவா பாரு. டேய் வந்துட்டாடா. டேய் சொன்னோம்ல. பாரு வெளியில சுத்திட்டு இருக்காடா. பார்த்துட்டு போன யாராவது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எங்களுக்கெல்லாம் தெரியும். டென்ஷன் ஆகாத, போய் பேசிட்டு வந்துடுறேன் இரு.